செல்லக்குட்டி, தங்கப்பிள்ளை. காதலரால் பல உருட்டுக்களை சந்தித்து அவர்கள் கைவிட்டதும் தனிமையில் தவிக்கும் நண்பர்களுக்கு இப்படம் சமர்ப்பணம். இப்போ உருட்டுறேன் பார். நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு நீதான்டா வேணும். அது சும்மா விளையாட்டுக்கு பேசி போட்டா. ஏண்டி நீங்க விளையாடுறதுக்கு எங்களை மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. என்ன மச்சான் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்க? ஏண்டா என்ன பார்த்தா சிரிக்கிற மாதிரியா இருக்கு. நானே என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டேன்னு சோகத்துல அழுதுட்டு இருக்கேன். சிரிக்கிறேன். டேய் விடு மச்சான், அவ இல்லைன்னா இன்னொருத்தி. எனக்கெல்லாம் குறைச்சலாம் 500 லவ் ஃபெயிலியர் இருக்கும். நான்லாம் அழுதுட்டா இருக்கேன். ஃப்ரீ ஆகுடு மச்சி. அப்படி இல்லை மச்சி. நின்னா, நடந்தா, உக்காந்தா, ஏன் படுத்தா கூட அவனாமாவே இருக்கு மச்சான். முக்கியமா பாத்ரூம் போனா கூட ஞாபகம் வரும். எனக்கு எப்படி மச்சான் தெரியும்? வரலன்னா தான் மச்சான் ஆச்சரியம். நானும் அவளும் லவ் பண்ணும்போது அவ கொஞ்சம் நெஞ்ச உருட்டாடா உருட்டுனா. எங்க ஒரு உருட்டை ஸ்டார்ட் பண்ணு. பேபி, உனக்கு சமைக்க தெரியுமா? கற்றுக்கிட்டேன் பேபி. உனக்காகவே புளிக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு. எப்படி பேபி? புளிக்குழம்பு மட்டும்தான் கஷ்டம். புளிக்குழம்புல மீனை போட்டால் மீன் குழம்பு, கறியை போட்டால் கறி குழம்பு. தட்ஸ் ஆல் பேபி. சண்டே மட்டும் காலையில காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்து நீ என்ன எழுப்பணும், அதை நான் பல்லு விளக்காம குடிக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் உன் கையால எனக்கு சமைச்சு தரணும். அதுக்கப்புறம் தூங்க போகும்போது கை கால் அமுக்கி கதை சொல்லி என்ன தூங்க வைக்கணும். ஸோ சண்டே ஃபுல்லா நீ வேலை பார்க்கறதுனால சண்டே உன்னோட நாளா இருக்கணும். அவளுக்காக அரிசியில தான் சமைக்க கற்றுக்கிட்டேன்டா. கடைசியில் நெல்லு கூட வேலை பார்க்கறேன்னு கட்டிக்கிட்டாடா. சண்டே வாரம் வாரம் தான் வருது. சண்டாண்டி அவன் வராமல் போயிட்டாடா. இத பாரு, ஃபீலிங்ஸ்லாம் வரல. அடுத்த உருட்டை ஸ்டார்ட் பண்ணு. ஹாப்பி பர்த்டே பேபி. நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் தேங்க்யூ பண்ணிருக்கேன். பேபி. இப்படி நைட்டு 12 மணிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் சத்தியமாக எதிர்பார்க்கல. தங்கச்சிடி, நான் உன் கூட இருக்கும்போது யாரும் உனக்கு விஷ் பண்ணக்கூடாது. லைஃப் லாங் நான் தான் உனக்கு விஷ் பண்ணணும். ஹாப்பி பர்த்டே பேபி. அதுதான் காலையிலே விஷ் பண்ணிட்டீங்க பேபி. அப்போ என்ன? உனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் விஷயம் லாஸ்ட் விஷயம் நான் பண்ணதா தான் இருக்கணும். ஓகே ஓகே பேபி. என்கிட்ட சொன்ன அதே டேலக்கு உன் புருஷன் பர்த்டேக்கு ஸ்டேட்டஸாக வச்சிருக்கடா மச்சான். அவ ஹோம் பர்த்டேவுக்கு ஒன்ன லவ் பண்ணிருக்கா. அவ புருஷன் பர்த்டேவுக்கு அவனை லவ் பண்றா. மொத்தத்துல அவள் லவ்வுக்கு உண்மையா தானே இருக்கா. சரி சரி, கோவப்படாம அடுத்த உருட்ட சொல்லு. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. நீ எதுக்கு அவளை தங்க பிள்ளைன்னுலாம் கூப்பிடுற? ஏய் லூசு, அவன் என் தங்கச்சி பொண்ணுடி. 7 வயசு தான் ஆகுது. இனிமே உனக்கு தங்க பிள்ளை, செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, பொம்முக்குட்டி எல்லாமே நான் மட்டும்தான். என்ன மட்டும்தான் செல்ல பேர் சொல்லி கூப்பிடணும். அக்கா பொண்ணு தங்கச்சி பொண்ணுன்னு எவ்வளாச்சும் வந்தா கொன்னுருவேன். இன்ஸ்டாவில் அவன் புருஷக்காரன் ஃபோட்டோ போட்டு மைடியர் செல்லக்குட்டி, மைடியர் பூச்சிக்குட்டி அது இதுன்னு போட்டு வெறுப்பேற்றுறான் மச்சான். பார்க்கவே வயிறு எரிஞ்சிடும். மச்சான், அன்னைக்கு அவன் உன்னை லவ் பண்ணதுனால நீ செல்லக்குட்டி, இன்னைக்கு அவன் புருஷன்றதுனால அவன் செல்லக்குட்டி. அவ்வளோதான். சரி, ஃபீல் பண்ணாத விடு. அடுத்த உருட்ட சொல்லு. ஆர்வமா இருக்குடா. பேபி, சொல்லு பேபி. என் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் உன் பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் எடுத்து நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கணும் பேபி. சாமிநாதனுக்கு சா, நிர்மலாக்கு நீ, சாணியின் பேர் வச்சா நல்லாவா இருக்கும்? ஏய் லூசு, என்னோட பேர் ஃபர்ஸ்ட் வரட்டும். நிஷான்னு வைப்போம். ஒருவேளை ஆம்பளைக்குள்ள பிறந்துட்டா நிஷாந்த்னு வைப்போம். ஓகே பேபி. குழந்தை வரையும் யோசிச்சு வச்சுட்டா. சரி, நம்மளையும் ஒரு குழந்தையா பார்த்துக்கோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவ புருஷன் கூட குழந்தைக்கு உண்டான ப்ராசஸ் என்னவோ ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருப்பா. என்ன மச்சான் ஆறுதல் சொல்லணும்னு பார்த்தா இப்படி அசிங்கப்படுத்துறியே. மாப்பிள்ள லவ் பண்ற பொண்ணு நம்மளை விட்டு போயிட்டா முதல்ல அவளை விட்டு கம்ப்ளீட்டா வெளில வந்துடும். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு அவளை ஃபாலோ பண்றது எல்லாம் முதல்ல விட்டு வெளில வந்துடணும்டா.
டேய் டேய் என்னடா இல்ல மச்சி, இப்ப கூட அவளை பாக்குற மாதிரி இருக்குடா. ஐயோ, என்னடா எனக்கு எத்தனை தடவை அவ கையால ஊட்டி விட்டுருப்பா. இப்ப அவன் புருஷன் கூட ஊட்டியில இருக்குன்னு ஸ்டோரி போட்டிருக்கான் மச்சான். என்னை ஏமாத்திட்டாடா. டேய் உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. எப்படியோ போ. நீங்களாவது சொல்லுங்க, அவளை என்ன பண்ணலான்னு. வேண்டாம்டா, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏத்துக்கணும். திரிசா கிடைக்கலனா திவ்யா. பில்லி, சூனியம், ஏவல், தூண்டல், தாண்டல், இதையெல்லாம் விட மோசமானது இந்த காதல். லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை கண்டிப்பா லவ் பண்ணலாம்.